வெல்கம் டு எடிஎம் அகாடமி. நம்ம பிஜிடிஆர்பி எஜுகேஷனோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பார்க்கலாம். எல்லாம் சரியா இருக்கா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 141 இவங்களுக்கு இது மேபி ஷஃபிளாக இருக்கலாம். FICCI ஹையர் எஜுகேஷன் சம்மிட் ஆன் ஹையர் எஜுகேஷன் அட் த கிராஸ் ரோட்ஸ் imperatives for policy and practice has urged the colleges to show a lead in its report of இது ரைட்டுங்க. இது 2008 தான் இதுக்கு ஆன்சரு. அடுத்தது பேரண்டல் ஸ்பெண்டிங் ஆன் ஸ்கூல் எஜுகேஷன் காஸ்ட் ஆஃப் சென்டிங் எ சைல்டு டு ஸ்கூல் இன் இந்தியா இந்த சர்வை பண்ணது அசோச்சம். இது ரைட்டு தான். சில பேர் இந்த PISA OECD இது கிடையாது, இது வேற. PISAங்கிறது ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட்னு நினைக்கிறாரு. ஓகேவா? அது கிடையாது. அசோச்சம் தான். அசோசியேஷன் ஆஃப் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நியூவான ஒரு டாபிக்ல தான் எடுத்திருக்காங்க. இது ரெண்டு கொஸ்டினுமே அப்படி இப்படி அந்த காமர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் அதுக்குள்ளேயே இருக்கிறது. நெக்ஸ்ட் தேர்ட் டேஷ் வாஸ் ஃபார்முலேட்டட் அஸ் அ ஃபாலோ அப் ஆஃப் த டாக்கர் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஆல். இதுக்கு நேஷனல் பிளான் ஆஃப் ஆக்ஷன். இது ரைட்டு தான் இந்த ஆன்சர். ஓகே, இந்த EFA எஜுகேஷன் ஃபார் ஆல் நம்ம பார்த்துருப்போம். ஃப்ரேம்வொர்க் கூட கனெக்ட் ஆகி நம்ம பார்க்கலாம். சர்வசிக்ஷா அபியானோட பட் இந்த நேஷனல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் இதுவும் ரைட்டு தான். நெக்ஸ்ட் மெட்டாபிசிக்ஸ். இதுக்கு மேல ஓரளவு நம்ம பார்த்ததுல இருந்து தான் வந்திருக்கு. மெட்டாபிசிக்ஸ் ஸ்டடீஸ் தட் விச் லைஸ் பியாண்ட் ஆர் அபவ் த விசிபிள் டேஷ் வேர்ல்ட் பிசிக்கல் வேர்ல்ட். இது நம்ம 2வது யூனிட்ல இருந்த ஒரு டாபிக். இது மெட்டாபிசிக்ஸ். ஓகேவா? எபிஸ்டம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இது பிசிக்கல் வேர்ல்ட். அதையும் தாண்டி ஒரு ரியாலிட்டி இருக்கும். அதையும் தாண்டி நம்ம புரியுது. இதுவும் ரைட்டு தான் ஆன்சர். Dash believed that education is a process of holding the creative abilities of children and not a process which merely concerned with bookish learning. இது டாகூர் ரைட் தான். நிறைய பேருக்கு கிருஷ்ணமூர்த்தியோட சம்டைம்ஸ் டவுட் வர நியாயம் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணமூர்த்தியும் இதே மாதிரி கிரியேட்டிவ் திங்கிங்க்கு சப்போர்ட் பண்ணது தான் கூட. அதில் அவருக்கு வந்து செல்ஃப் என்கொயரி அது மெயினான ஃபிலாசபி அவர்துல இருக்கும். ஓகே, பசங்க வந்து தானே யோசிக்கணும். இந்த கிரியேட்டிவ் நாலேஜை தாண்டி கிரிட்டிக்கல் நாலேஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அவரோட ஃபிலாசபியில். ஓகேவா? ஸோ இது டாகூர் ரைட்டு தான். டேஷ் இஸ் டெடிகேட்டட் டு த ஸ்ப்ரெட் ஆஃப் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தது தான். இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் யுனெஸ்கோ. ஓகே, ஸோ இது வந்தவொடனே இது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். SCRT UGC NCRT இன்டர்நேஷனலே இல்லை, இதெல்லாம் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல். ஸோ இந்த கொஸ்டின் படிக்கலாம் கூட அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இன் சங்கம் இயர் த டீச்சர் இஸ் கால்ட் அஸ் கணக்காயர் இல்லையா? இது கொஞ்சம் ஓகே, இது ரைட்டு தான் ஆன்சர். அடுத்து சீவக சிந்தாமணியை எழுதியவர் யார்? திருத்தக்க தேவர். ஓகே, நெக்ஸ்ட் ஹூ வாஸ் த லேடி ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டார்டட் த காந்தி சேவா சங்கம். இது கொஞ்சம் நம்ம சர்ச் பண்ணாதான் நமக்கு இது கிடைக்குது. நிறைய இடத்துல சொர்ணாமாலும் போட்டிருக்காங்க. அப்ப லட்சுமி அம்மாள் கரெக்டானது ஆப்ட் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? இன்னும் ஹிஸ்டரி ரிலேட்டடா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கவும் வேணா இது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க இது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது த பர்சனாலிட்டி டெவலப்ஸ் த்ரூ 8 ஸ்டேஜஸ். இது நல்லா தெரியும், நம்ம படிச்சது தான் இது. எரிக்சன் 8 ஸ்டேஜஸ் நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருப்போம். பந்துராஜ், ஸ்கின்னர், கோல்பர்க் கிடையாது, எரிக்சன். இது ரைட்டு. A person having less than 20/200 vision acuity is called legally blind. ஓகேவா? இது ஆக்சுவலா சில பேர் பார்ஷியலி பிளைண்ட் சொல்லி சந்தேகம் வந்திருக்கும். லீகலி பிளைண்ட் ஒருத்தவங்க நார்மலா இருக்கிற ஐ விஷன் 200 அடியில நின்னா அவங்களுக்கு எவ்வளவு விஷன் தெரியுதோ, இந்த மாதிரி லீகலி பிளைண்ட் பர்சனுக்கு 20 அடியில நின்னாதான் தெரியும். அதுதான் அது சொல்றது லீகலி பிளைண்ட். ஓகேவா? பார்ஷியலி பிளைண்டிங் வந்து 20/70 வரும். ஓகேவா? ஸோ இது லீகலி பிளைண்ட். இதுவும் ரைட்டு தான். அடுத்தது த எக்ஸசிவ் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் டியூரிங் பிரெக்னன்சி காசஸ் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த பேபி. அதுவும் ரைட்டு தான். அடுத்தது தியரிஸ். இதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம். இதுல எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணியிருக்கோம். அந்த அளவு நல்லா புரியுது கொஸ்டின்ஸ் எல்லாம். இந்த கான்டெக்ட் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் கான்டெக்ட் சொன்னது. as we increase the number of trials நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஆர் ப்ராக்டிஸ் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் கிராஜுவலி இம்ப்ரூவ்ஸ். கான்டெக்ட் டேர்ம்டு திஸ் as இன்க்ரிமெண்டல். ஜாஸ்தி ஆயிட்டே போகும் இல்லையா? நம்ம ஒன்னொன்னு பண்ணும்போது தெளிவு வருது. இதுவும் ரைட்டு. அடுத்தது இதுல மற்ற மூணுமே பார்த்தாலே புரியும். ஜெனரலைசேஷன், மேனிப்புலேஷன், மீடியேஷன். ஓகே, வராது. which one of the following method approach? இதுவும் நம்ம பண்ணதுதான். H.E. Armstrong ஹியூரிஸ்டிக் மெத்தட் அடிக்கடி நம்ம பண்ணோம். இது ஹியூரிஸ்டிக் மெத்தட் நானே போட்டிருப்பேன். தமிழ்ல பார்க்கும்போது இது கரெக்டா வருது. கண்டறி அணுகுமுறை ஹியூரிஸ்டிக் மெத்தட் ஆம்ஸ்ட்ராங். இதுவும் நம்மளோட நோட்ஸ்ல பண்ணதுதான். டிஸ்கவரி அப்ரோச் ஆம்ஸ்ட்ராங். ஓகே, இதுவும் நம்ம பண்ணது. அடுத்தது a professional model of teacher accountability should be equated to and for adhering to. ஆக்சுவலி இந்த இடத்துல சில பேருக்கு டவுட் வந்திருக்கும். அக்கௌண்டபிலிட்டி டீச்சர் எதுக்கெல்லாம் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க? இதுல இருக்கிற எல்லாமே ரைட்டு தான். ரிசல்ட் பேஸ்டு கிரைட்டீரியா, அவுட்கம் ஆஃப் லேர்னிங், இது மூணுமே ரைட்டு தான்.
பட் அடுத்தது இங்க கொடுக்கறது அண்ட் ஃபார் அதேரிங் டு எதெல்லாம் கரெக்டா பண்ணா அது வரும். பிரின்சிபல் ஆஃப் ப்ராக்டிஸ். இந்த கொஸ்டினை கரெக்டா புரிஞ்சா இந்த கொஸ்டின் எழுதிடலாம், இந்த ஆன்சர் வந்திருக்கும். ஓகே, இந்த இடத்துல வர்றதும் தப்பு கிடையாது, எல்லாமே அக்கௌண்டபிலிட்டி, டீச்சர் அக்கௌண்டபிலிட்டி தான். ஆனா என்ன மாதிரி அதேர் பண்ணும் போது தமிழ்ல படிக்கும் இன்னொன்று மற்றும் இதனுடன் பின்பற்ற வேண்டும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டா இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கொஸ்டினை புரிஞ்சா இது கரெக்டா எழுதியிருப்பாங்க. According to Galen's classification, which bodily fluid is associated with the hopeful and active personality? இது எங்க வரும்னா நமக்கு டைப் தியரி ஆஃப் பர்சனாலிட்டியில நம்ம இப்போக்ரேட்ஸ் படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா, இப்போக்ரேட், அவரோட தியரி தான் இது. அவர் தான் இது. இதை சும்மா கொஞ்சமா அது வந்து மாடிஃபிகேஷன் கூட சொல்ல முடியாது, அதை கரெக்டா டிவைட் பண்ணியிருப்பாரு கேலன்றவர், அவ்வளவுதான். ஓகேவா? அதே தான் இது, அவர் சொன்னதுதான் இந்த பிளட். ஓகே, இப்போக்ரேட் தியரியோட அவர் நெக்ஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அது அடுத்தது டு டேஷ் இஸ் த டு டேஷ் இஸ் டு கான்சென்ட்ரேட் மென்டல் ஆக்டிவிட்டி கண்டினியூஸ்லி அப்பான் சம் ஆப்ஜெக்ட். இதுவும் ஈஸி. சஸ்டைன்ட் அட்டென்ஷன், இதுவும் நம்ம பார்த்தோம். அட்டென்ஷன்ல செலக்டிவ் அட்டென்ஷன், டிவைடட் அட்டென்ஷன், இது மூணுமே நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ சஸ்டைன்ட் அட்டென்ஷன் இது படிச்சாலே புரியும், இது தியரி பேஸோ இதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட், டேஷ் வாஸ் த மெயின் ப்ராப்பனன்ட் ஆஃப் த மல்டி ஃபேக்டர் தியரி. இதுவும் நம்ம பார்த்தோம். இது தார்ண்டெக். ஸ்பேர்மேன் 2 ஃபேக்டர் தியரி, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுவும் ஈஸி தான். இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட். ஓகே, இது மல்டி ஃபேக்டர் தியரி. தார்ண்டெக், சில பேருக்கு தஸ்டனோட வந்திருக்கும் குரூப் ஃபேக்டர் தியரி. இது குரூப் ஃபேக்டர் தஸ்டன். தார்ண்டெக் தான் மல்டி ஃபேக்டர் தியரி. ஓகேவா? இதுவும் நம்ம பார்த்திருக்கோம் தியரிஸ்ல. அடுத்தது, comparing unknown quantity with a known quantity which is expressed as numerical unit means education measurement. இது கரெக்ட். நியூமரிக்கல் கொடுத்துட்டாங்களேன்னு கிடையாது, unknown quantityங்கிறது பசங்களோட லேர்னிங் அவுட்கம். அதை நம்ம நியூமரிக்கலா நம்ம மாத்துறோம் திருத்தி இல்லையா, அதுதான் எஜுகேஷன் மெஷர்மெண்ட் நம்ம சொல்றோம். அதுதான் அங்க unknown quantity. ஓகே, அதுவும் ரைட்டு தான். What is the test intended to measure computational skills like addition, subtraction, multiplication and division? நிறைய பேரு இது இங்க வந்து கம்ப்யூட்டேஷனல் ஸ்கில்ஸ் வந்துருச்சு, அதனால மெஷர்மெண்ட் டெஸ்ட்னு போட்டுட்டீங்க. தப்பு. வேலிடிட்டி டெஸ்ட். ஏன் இது வேலிடிட்டினா அக்யூரசியை நம்ம செக் பண்றோம், பசங்க இந்த அளவு கத்துருக்காங்களான்னு. ஸோ இது கரெக்டானது வேலிடிட்டி டெஸ்ட். ஓகேவா? இந்த அளவு பசங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நம்ம செக் பண்றோம் இல்லையா, அது அக்யூரசி, அதுதான் வேலிடிட்டி டெஸ்ட் நம்ம சொல்றோம். இதுவும் ரைட் தான் ஆன்சர். அடுத்தது, இன் அப்சர்வேஷன், ப்ரொஜெக்ஷன், இன்டர்வியூ அண்ட் ரேட்டிங் ஸ்கேல்ஸ். இது அப்சர்வேஷன்ன்றது ஒரு வேர்ட் இருந்தாலே போதும், அது குவாலிட்டேட்டிவ் டூல். குவான்டிடேட்டிவ் டூல்னா நம்ம எதனா ஒன்று டெஸ்ட் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பண்றோம், அதெல்லாம் குவான்டிடேட்டிவ்ல சேரும். குவாலிட்டேட்டிவ்னா அவங்க இதை தமிழ்ல படிக்கும்போது புரிஞ்சிடும், தரநிலை கருவி. அழகா தமிழ்லயும் இருக்கு, டக்குன்னு போட்டா இங்க. ஸோ உற்று நோக்கல், அப்சர்வ் பண்றதெல்லாம் உங்க குவாலிட்டிஸை மெஷர் பண்றது, குவாலிட்டேட்டிவ் டூல். ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட், ரிலையபிலிட்டி இஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ட்ரூ வேரியன்ஸ் இன் அப்டைன்ட் டெஸ்ட் ஸ்கோர்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்னா மெமரி பேஸ்டு கொஸ்டின் சொல்றது நம்ம. இதுதான் கொஞ்சம் கஷ்டம், நேம்ஸ் சொல்றது. இது கில்ஃபர்ட், இது ரைட்டு தான், ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. இது நமக்கு அன்எக்ஸ்பெக்டட்ல எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட், which theory can use the business owners to determine category of leadership a management style occupies? இதுவும் நம்ம பார்த்திருப்போம் லீடர்ஷிப் தியரிஸ்ல. ஃபர்ஸ்ட் தியரியை மேனேஜரியல் கிரிட் தியரின்னு பார்த்திருப்போம் இல்லையா, அந்த ஒன்று கரெக்டா படிச்சிருந்தா தெரியும். மற்றபடி ஃபீட்லர், ஏர்ஷியன் பிளான்செட், இவங்க சிச்சுவேஷனுக்குள்ள சேரும். மேனேஜரியல் கிரிட் தியரி இதுவும் நான் சொல்லியிருப்பேன், நம்ம படிச்சோம். கன்சர்ன் ஃபார் பீப்புள், கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷன் வரும். இதான் அந்த கேட்டகரி ஆஃப் லீடர்ஷிப் எப்படி பண்றோம். ஸோ இது கிரிட், மேனேஜரல் கிரிட் தெரியுறவங்க இது பண்ணிருக்கோம், ஈஸி. அடுத்தது, who has observed the program of institutional planning is both a challenge and an opportunity. இதுவும் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும்தான். இது யாராலையும் இது பண்ண முடியாது, எங்க இருந்துனா கொண்டு வர கொஸ்டின். அதே மாதிரி இதுல இவ்வளோ நேம்ஸ் எதுக்குன்னு எனக்கு தெரியும், இவ்வளோ மெமரி பேஸ்டு நேம்ஸ். ஸ்ரீ ஜேபி, இதுவும் ரைட். அடுத்தது, which of the following is not a principle of curriculum development? இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின், இதுவும் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு கரிக்குலம் டெவலப்மெண்ட் பிரின்சிபல் இல்லாதது, இது படிக்காமே எழுதலாம். ரிலவன்ஸ் இருக்கணும், ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கணும், கண்டினியூட்டி இருக்கணும். இப்ப இருக்கிற மெத்தட்ல டீச்சர் சென்டர்ட் இருக்கக்கூடாது. கரிக்குலம் ஃபுல்லா நம்ம லேர்னர் சென்டர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது நம்ம படிச்சதுதான். நெக்ஸ்ட், ப்ராப்ளம் சென்டர் டிசைன் வாஸ் ப்ரொபவுண்டட் பை. இதுவும் ஒரு மெமரி பேஸ்டுன்னு கூட சொல்ல முடியாது, எங்க இருந்தோ எடுத்து வந்த ஒரு கொஸ்டின். நம்ம சில இதுக்கு நிறைய நேம்ஸ் ஆட் பண்ணியிருப்போம், இன்கொயரி டிசைன், அதுக்கெல்லாம்.
பட் ப்ராப்ளம் சென்டர் டிசைன் வாஸ் ப்ரொபவுண்டட் பை இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய இடத்துல ரக்குன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, உடோன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. நிறைய ஸோ இது கொஞ்சம் செக் பண்ண வேண்டிய ஒரு ரக்குன்றதும் வரும். இது கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கொஸ்டின் கொஞ்சம் டவுட்ஃபுல்லான ஒரு கொஸ்டின் தான் இது. அடுத்தது, who said that all experience of the child for which the school accepts responsibility, the WB Ragan தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஓகேவா? which organization pointed the term open education resources? முதல்ல யார் ஸ்டார்ட் பண்ணது? எந்த ஆர்கனைசேஷன்? யுனெஸ்கோ ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஓகே. அடுத்தது, in 2011 how many free open online were offered by Stanford University? 3 இது முதல்ல அவங்க தான் மூவ் ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, அப்புறம் தான் மத்ததெல்லாம் வருது. ஸோ இது 3 தான். ஓகே, நம்ம நிறைய இந்தியன் மூக்குக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், இன்டர்நேஷனல் லெவலில். ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஜிகேலையும் ஓரளவு எல்லாமே ரைட்டாக தான் இருக்கு. நம்ம நோட்ஸ்ல வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமும் இதுல இருக்கு. விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இது பார்ட் 4, இது ரைட்டு தான். அதே மாதிரி விச் அமாங் த ஃபாலோயிங் கண்டக்டட் எக்ஸ்கவேஷன் வாஸ் அரிக்கமேடு, இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கு இந்த இடத்துல நினைக்கிறேன். இது ஓகே, இது சர் மோட்ஹைமர் வீலர், இது கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு இந்த இடத்துல இது. ஓகே, மற்றபடி இது எல்லாமே ரைட்டு ஜிகேல. ஓகே, இது எல்வி, இது எல்லாமே ரைட். ஓகேவா? ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரைட்டு தான். அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம பார்க்கணும், உடோ இருக்கு இல்லையா, இது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணணும். ஏன்னா ரக்குன்றவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ப்ராப்ளம் சென்டர் டிசைன் ஏர்லியரா, பட் அது கரிக்குலம் டிசைனா மாத்தினது, டீச்சர் சென்டர்ட், லேர்னர் சென்டர்ட், ப்ராப்ளம் சென்டர்ட் மாத்தினது உடோ 1990s பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுல நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம நோட்ஸ்ல இருந்து வந்திருக்கு. சில கொஸ்டின் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், ஆல்மோஸ்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் நேம்ஸ் வந்ததெல்லாம் இது எவ்ரி டைம் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.